ஆக வேண்டிய காரியத்தை முதல்ல பார்க்கணும். கவனமா இருக்கணும். மனசு சஞ்சலப்பட்டுச்சுன்னா கவனம் சதறிடும். எந்த திசையில போகணும்னு இப்ப புரியுதா? சக்ராபுரி சரித்திரத்தை நீயும் படிச்சிருக்க, நானும் படிச்சிருக்கேன். அதுபடி பார்த்தா ஸ்ரீ சக்கரத்துக்காக முயற்சி பண்றவங்க 3 பேர். ஒன்னு நீ, இன்னொன்னு நான், இன்னொருத்தன் அந்த சேனாதிபதி. இந்த ஜென்மத்திலேயே நம்ம ஸ்ரீ சக்கரத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல ஜென்மங்களா நம்ம ஸ்ரீ சக்கரத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அந்த 3வது ஆளு கூட அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார்ல? கண்டிப்பா முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த 3வது ஆளு யாரு? எங்க இருக்கான்? இருக்கான். அவன் எங்கேயோ இருக்கான். அவன் வருவான். எங்கிருந்தாலும் உற்சவ நேரத்துக்கு வந்து சேருவான். அப்படின்னா வேற வழியில அவன் ஸ்ரீ சக்கரத்தை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இல்ல, இன்னும் அவன் இந்த விஷயத்துல கை வைக்கவே இல்லை. நாம 3 பேரும் சேர்ந்தா மட்டும்தான் ஸ்ரீ சக்கரம் நம்ம கைக்கு வசப்படும். உற்சவத்தன்னைக்கு ஸ்ரீ சக்கரம் மேல வர்ற நேரம் நாம திரிமூர்த்திகளா ஒன்னு சேர்ந்தே தீரணும். வருவியா இல்ல மாட்டியா? நான் வரமாட்டேன். உங்க கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க காலில் விழுந்து கூட கேட்டுக்கிறேன். விட்டுறீங்க. ஒரே ஒரு பதில். வருவியா இல்ல வர மாட்டியா? நீங்க கிட்ட வந்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? வருவியா மாட்டியா?
வருவியா இல்ல வரமாட்டியா? வேணாங்க ஐயா, என்ன விட்டுருங்க. மறுபடியும் அதே பதில். வேண்டாங்க ஐயா, என்ன விட்டுருங்க. போச்சு, இன்னொரு பூவும் போச்சு. நானா பறிக்கிறதுக்குள்ள அதுவா போயிடுச்சு. கூடாது, எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது. ஏய் வாங்க எங்க. காதலன் கை கழுவிட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டா, கேஸ் எழுதிக்கங்க. அவ குடும்பத்துக்கு தகவல் சொல்லுங்க, வந்து பணத்தை எடுத்துட்டு போகட்டும். அனுசரிச்சு போனா சந்தோஷமா இருக்கலாம், இல்லனா செத்து தான் போகணும். அம்மா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. நாளையிலிருந்து தொடர்ந்து 6 வெள்ளிக்கிழமை நான் உனக்கு விரதம் இருக்கேன். உன்னோட கோவிலுக்கு நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன். வேணும்னா என் உயிரை எடுத்துக்கோ. ஆனா என் பேத்தி சுந்தரியோட உயிரை காப்பாத்தி கொடுத்தாயே, அவளை காப்பாத்துமா, காப்பாத்தி கொடுத்தாயே. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? முக்காவாசி வந்துட்டோம். இன்னும் 100 அடி தான். ஒரு அடி கூட கால் வைக்க முடியாதவங்கிட்ட 100 அடி 100 அடின்னு சொல்லி 100 மைல் கூட்டிட்டு வந்துட்டியா? யோ மணிகண்டா, நான் எந்த காலத்துல என்ன பாவம் செஞ்சனோ உங்க சவகாசம் கிடைச்சி சாகர அளவுல வந்து நான் நிக்கிறேன். அங்க என் பொண்டாட்டி நான் இல்லாம என்ன கஷ்டப்படுறாளோ, ஒழுங்கா சாப்பிட்டாலோ இல்லையோ, எப்படி திரும்ப அழைச்சு போயிட்டாலோ. விருப்பம் இல்லைன்னா திரும்பி போ. நல்லா சொன்னீங்க. முன்னாடி போற வழியும் தெரியாது, பின்னாடி போற வழியும் தெரியாது. இங்கே இருக்கலன்னா எந்த விலங்கு எந்த நேரத்துல வந்து என்ன சாப்பிட்டுருமோன்ற பயம் வேற. எப்படியும் நான் திரும்பி போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இங்க வந்து இந்த வார்த்தையை சொல்றீங்க. நான் கேட்டப்பவே இந்த வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா நான் எப்பவோ என் ஊர் போய் சேர்ந்திருப்பேன். ஆ,
போயிடுச்சு போயிடுச்சு, இன்னைக்கு என் உயிர் போயிடுச்சு. மாதவரம். எல்லாருமா சேர்ந்து நம்மள பிச்சு எடுத்துட போறாங்க பாருங்க. ஆண்டவா ஆஞ்சநேயா, நீதாயா காப்பாத்தணும். என்ன சாஸ்திரி ஐயா, அங்க பாருங்க, அவங்க வந்து நம்ம எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. எல்லாரும் அமைதியா நில்லுங்க, யாரும் எதுவும் பேச வேண்டாம். ஐயோ, இப்படி போய் சேர்ந்துட்டாளே என் பொண்ணு. இப்படி போயிட்டியேம்மா. அடுத்த மாசம் உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி வச்சோமே. கல்யாண குலத்துல இருக்க வேண்டியவ கடைசியில இந்த குலத்துல இருக்கேம்மா. கல்யாண மண்டபத்துக்கு போக வேண்டியவ இப்படி சுடுகாட்டுக்கு வந்துட்டேம்மா. எல்லாம் அந்த கிராதகம் செஞ்ச வேலைதான். நம்ம ஊருக்கு ராட்சச மாதிரி வந்திருக்கானே. பாதுகாக்க வேண்டிய போலீஸே இப்படி அராஜகம் பண்ணா நாம யாருகிட்ட போய் சொல்றது? உன்னை கல்யாண கோலத்துல பாக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி எங்களை விட்டு போயிட்டியம்மா. இப்படி மொத்தமா போயிட்டே மகளே. ஒரு பொண்ணை தனியா பார்த்துட்டா இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிடுறான். அவனை யாருதான் என்ன பண்றது? அவனை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம தலையெழுத்து அனுபவிக்க வேண்டியதுதான். அடிக்க ஆரம்பிக்கடா, என் பொண்ணுதான் இறந்து போயிட்டால. ஈரா, அந்த கோவில் மணி சத்தம் தாண்டா அதிகமா கேக்குது. உன் சத்தம் கேட்கவே இல்லடா, நல்லா சத்தமா அடிடா. இந்த சத்தம் அந்த அம்மன் காதல விழட்டும், அப்பயாவது நம்ம கிராமத்துக்கு நல்லது நடக்குதான்னு பாப்போம். இன்னும் சத்தமா அடிடா. இன்னைக்கு அந்த அம்மன் இறங்கி வரணும், இல்லன்னா உன்னோட தப்பு கிழிஞ்சு போகணும். அடிச்சுக்கிட்டே இருடா.
பொருத்தம் கூட இல்லையா? இந்த கிராமத்துல இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறா? இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? இந்த அநியாயத்தை கேட்க அந்த அம்மனே இறங்கி வரக்கூடாதா? என் பொண்ணு உயிர் இப்படி அநியாயமா போயிடுச்சு. இந்த ஜனங்க இப்படிதான் இந்த மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சுடுகாட்டுல பணத்தை எரிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தலைமொழிகிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நாம தேடி வந்தது அஷ்டகுணங்களுடைய கன்னிகைய. அவளை தேடுறதுல தான் நம்ம கவனம் இருக்கணும். அந்த கன்னிகைக்கு அஷ்ட லட்சணங்கள் இருந்தா பத்தாது. அவ உடம்புல ஓணம் இருக்கக்கூடாது. அந்த கன்னிகை பாதம் பதிஞ்ச இடம் கோலம் போட்ட மாதிரி ரொம்ப அழகா பூமியில பதிஞ்சிருக்கணும். சின்ன பொண்ணா இருக்கக்கூடாது. நல்லா பூர்த்தியா பெரியவளான பொண்ணாதான் அவ இருக்கணும். மான் போல துள்ளி குதிக்கிறவளா இருக்கணும். அப்படிப்பட்ட உடலை தான் பலி கொடுக்கணும். அப்பதான் அம்மாவுக்கு திருப்தி கிடைக்கும். போயிட்டியா? எனக்கு சிநேகிதின்னு இருந்தது நீ மட்டும் தானே. நீயும் என்னை விட்டு போயிட்ட. இனிமே என் கஷ்டம் சோகம்ல நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எதுக்காக என்னை இப்படி விட்டுட்டு போயிட்ட? இவளா நம்மளை விட்டு எங்கம்மா போனா? அந்த ராட்சச பேச்ச இவ கேட்கணும்னு இவளை பணமாக்கிட்டாமா அவன்.
அப்ப என் ஸ்நேகிதி இவ